ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாமே சௌக்கியமாக இருப்பீங்கன்றது தான் எங்களுடைய விஷஸும் சரி. இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னு இவங்களுடைய பர்த்டே. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்த்டே விஷஸுங்க. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. இல்லைங்க, அதுக்கெலாம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போன பிறகு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் எனிவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்க்குறதுக்கு. அஸ்வின் இல்லைன்றது தான் ஒரே ஒரு குறை. இந்த வீடியோ வந்து நம்ம பர்த்டே பார்ட்டியை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நஞ்ச வாழ்த்து கிடையாது. இன்ஸ்டா ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நிறைய வாழ்த்து பதிவு வந்துகிட்டே இருக்கு. எங்களால் ரிப்ளையே பண்ண முடியல, அந்த அளவுக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ வந்து வீடியோவாகவே நாங்கள் உங்களுக்கு ரிப்ளையாக சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்க. அதாவது எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கும் விஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கணும் போது அதுதாங்க நாங்கள் சம்பாதிச்சது. வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கொஞ்சம் வெளியிலலாம் போகிறோம். நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பேசஸ் சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த அபுதாபியில் இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன் தான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அனைத்து நல்லுள்ளங்கள், அனைத்து உறவினர்களும், அதாவது நமக்கு இத்தனை வருஷமா 20 இயர்ஸா யூஏல இருக்கோம். எல்லாருமே வந்து நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. சோ நாங்க மட்டும் தான் இன்னும் நாட்டுக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்து. அதாவது இவங்க சொல்றது வந்து எங்க பேட்ச் மக்கள். அதாவது அஸ்வின் கூட பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து இருக்கிற எல்லா குட்டி பசங்கள்ல இருந்து அஃபிஷியல் ஆகட்டும், பர்சனல் ஆகட்டும், ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஜூம்பா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அக்கம் பக்கம் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாருமே பிரிஞ்சு அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து தூரம் இருக்காங்க. துபாய், ஷார்ஜா அப்படி இருக்காங்களா. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ண முடியாது. ஸோ நமக்குன்னு இருக்கிற இந்த அபுதாபியில் ஒரு குட்டி ஜீவன் உங்களுக்கே தெரியும், என்னோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து இந்த பர்த்டேவை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. கிளம்பி போகிறோம். ஸோ வாங்க. போன் அடிச்சிட்டே இருக்கு பேபி, அவங்க தான் நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே, இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தா எங்க கூட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க போலாம். போடுங்க போட்டுட்டே இருங்க. தேங்க்யூ செல்லம்மா. புது மெட்டி இல்லைங்க, எப்பவும் போடுற மெட்டி தான். என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இந்த காலில் டைட்டாக இருக்கும், இந்த காலில் லூஸாக இருக்குமா, கலண்டு வந்து விழுந்துரும். அப்பப்போ தேடி பிடிச்சி கொண்டு இவர் தான் போட்டுடுவார். ஓகேவா? இது எதனால் அப்படி கலண்டு விழுதுச்சுல்லம்மா? இது இந்த கால் கொஞ்சம் ஒல்லி, அந்த கால் கொஞ்சம் குண்டு. அட் த சேம் டைம் என்னன்னா, குளிருக்கு உறைஞ்சு வந்து வெளியில விழுந்து போல டைம் ஆகுது. எங்கே தான் டின்னருக்கு போகிறதுன்னு மண்டையை உடச்சி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, சரி அல்வதா மாலில் இருக்கிற இந்த பார்பிக்யூ நேஷன் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்கணும், ஆனால் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஏகப்பட்ட க்ரௌடுங்க. உள்ளே வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் பர்த்டே பார்ட்டியாக நடந்துகிட்ருக்கு. எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, இது பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுக்குனே இந்த இடமா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் பார்ட்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு கேங்காக வந்திருந்தாங்க. ஒரு டீமில் 60 பேர்லாம் வந்திருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. வெளியில் நின்று அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும் போது தான், அப்பா எவ்வளோ பெரிய டீமா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய டேபிள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்பிக்யூ நேஷன் அபுதாபியில் வரேன். நான் இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததே கிடையாது. அச்சுவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். வீடியோ காலில் வந்தான், பார்த்தான், சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே வந்து ட்ராவலில் இருந்தான். தீபாவளிக்காக அவன் வந்து ஹோம் டவுன் போயிட்டான். ஸோ அவன் வந்து ரிட்டன் ட்ராவலில் வந்துட்டு இருந்தான். ஊரில் ஒரே மழைமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அஸ்வினுக்கும் வந்து காமிச்சிட்டு இருந்தோம். ஓகே நான் வந்துடுறேன், நான் வந்த பிறகு நம்ம திரும்பி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான்.
எல்லாமே வந்து புஃபே சிஸ்டம் தாங்க. இங்கே திரும்புகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் அவங்களே ப்ளே பண்ணி எல்லாம் கிளாப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் போய் ஃபஸ்ட்டு போனோடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க குட்டியாக. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே கொடுப்பாங்க போல் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு சின்ன கேக் ஒன்று கொடுப்பாங்களாம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அது வரும் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம ஊரில் வந்துட்டு ஆதார் கார்டு சொல்கிற மாதிரி இங்கே வந்து எமிரேட்ஸ் ஐடி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து டேட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா யார் வேணாலும் பர்த்டேன்னு சரி சும்மா சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எமிரேட்ஸ் ஐடி வாங்கிட்டு அதில் வந்து செக் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரியாக அதுவும் கொடுக்குறாங்க போல் இருக்குது. எனக்கு இதுவுமே புதுசாக தாங்க இருந்தது. எங்கள் கையில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேக்கு தான் அது. மேங்கோ ஃப்ளேவரில் நல்லா இருந்தது. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்ன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் கிளம்பி எல்லாருமே போயிட்டாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை என்னால் பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து பேசினாங்க, விஷ் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தது. இங்கெல்லாம் வந்து புடவை கட்டிட்டு வந்த ஆள் நீயாக தான் இருப்ப அப்படின்னு கூட எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஓட்டிகிட்டு இருந்தார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் ஒரு பிளான் பண்ணி வந்தேன். பட் அது அங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக லைஃபுமே அதுதான். நம்ம வந்து எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காது, எதிர்பார்க்காதது தான் நடக்கும். இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி இதுதான் பிளானுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதுவாக வந்து கிளிக் ஆகி நடந்தது தான். எதுவும் வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. பட் காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃப்லைனில் தான் போயிட்டு இருந்தது. அதாவது கார் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இவர் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேயே தான் சுற்றிட்டு இருந்தார், வீட்லேயே இல்லை. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஈவினிங்க்கு மேலே இவங்க 2 பேரும் கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே, இதுக்குன்னு டைம் எடுத்து போன பிறகு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது பர்த்டே. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நஞ்ச வாழ்த்து இல்லைங்க, அவ்வளோ வாழ்த்துக்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியல. அதனால் நான் மறுபடியும் இந்த வீடியோவில் இந்த இடத்துலையும் வந்து அது ஒன்ஸ் அகெயின் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி கேக்கா, இதுதான் கேக்குன்னு நினச்சி கட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாங்கிட்டு வந்த கேக்குமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதில் என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா, சாரீ எல்லோ, இந்த கேக்கும் எல்லோ, அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த கேக்கும் எல்லோ. அதான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பிரியாக்கா ஒரே எல்லோவா மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் இல்லை, நானே அதை கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் யாராலையுமே சாப்பிட முடியல. பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு கேக் கட் பண்ணி எல்லோரும் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டோம். ஸோ 2 கேக் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிறப்பாக எல்லாமே முடிஞ்சது. பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாங்லாம் போட்டிருந்தாங்களா. சரி, அதெல்லாம் காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாச்சு. கிஃப்ட் இல்லாமல் எப்படிங்க. ஸோ கிஃப்ட்டுமே வந்து 2 பேருமே எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சுடிதாரும் ஒரு சூப்பர்பான ஒரு ஜுவல் செட்டுமே எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இது அவங்க ஃபோனில் இருக்கா என்னன்னோ எனக்கு தெரியல. பட் இதில் இல்லை, அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. ஃபேமிலி கெட் டுகெதர் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வாழ்த்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். நாங்களும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆமாங்க, ரொம்ப சேஃபா தான் பண்றோம். வெறும் கம்பி மாத்தாப்பு மட்டும் தான். ஃபயர் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கு, அதனால பயப்படவே வேண்டாம். வெளியில எல்லாம் வைக்க கூடாது. ஆமா, எங்களை மாதிரி நீங்களும் வீட்டுல தீபாவளி போடுறாங்க. ஓகேங்களா? ஹாப்பிங்க தீபாவளி. நம்ம ஊரா இருந்தா வெளியில, இங்க இருந்தா வீட்டுக்குள்ளதான். சோ இது மட்டும் தான். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து UAE அப்ரூவ் பண்ண என்ன சொல்லுவாங்க, ஸோ அதனால வந்து சேஃப்டியில் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி தீபம் போல எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப் வந்து பிரைட்டாக வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் பிரின்சஸ் சேனல் மூலமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே.